ஐபிஎல் மேட்ச் நம்பர் 32 டெல்லி வெஸ் ராஜஸ்தான் ராயல். இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடக்குது. இது வரைக்கும் இந்த 2 டீமும் 29 தடவை விளாண்டுருக்காங்க. இதில் ராஜஸ்தான் ராயல் 15 தடவையும் டெல்லி 14 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கருண் நாயர் சொல்லலாம். போன மேட்ச் ரொம்ப பர்ஃபெக்டாக விளாண்டாரு. கன்சிஸ்டன்சியாக விளாண்டா இன்னைக்கு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிக ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் 2 பேத்தையுமே சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சு. கேஎல் ராகுல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபார்மில் தான் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் மினிமம் 2 விக்கெட் எல்லா மேட்சுக்கும் எடுத்துகிட்டே இருக்காரு. ஆர்ஆரில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் இல்லைன்னா குமார் கார்த்திகேயா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பிச் ரிப்போர்ட் படி பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸ்க்கு நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸ்பின் பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜ் ரன் எவ்வளோ வரும்னா இந்த பிச்சில் மினிமமே 200+ வரும். ஏன்னா கடைசியாக விளாண்ட 13 மேட்ச்சில் 10 மேட்ச் 200க்கு மேலே ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இந்த மேட்சும் 200 தாண்டறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வின்னிங் பர்சன்டேஜ் 2 டீமுக்கு கம்பேர் பண்ணும்போது டெல்லிக்கு 80% சொல்லலாம். ஏன்னா அவங்க பேட்டிங் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கு. இப்போ கருண் நாயர் வேறு வந்துட்டாரு. ஸோ கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ டெல்லி 80%, ஆர்ஆருக்கு 20%. இதே மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.